கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் அவருடைய வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இன்று இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் நீங்கள் முன்னேறி போகணும் என்று சொல்லி தான் அவர் நம்மை தேடி வருகிறார். தேடி வருவது மட்டுமல்ல, நம்முடைய சூழ்நிலைகளில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் நம்மை மீட்டெடுக்கிறார், நம் கூடவே இருக்கிறார், நமக்கு தேவைகளை சந்திக்கிறார். ஆகையால் நம் தேவனை ஒரு நாளும் நம் மனதிலிருந்து நம்ம நீக்கி விடக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாது. நம்முடைய உள்ளத்தில் தேவனை மட்டும்தான் இடம் கொடுக்கணும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு உற்சாகம், எப்படி ஒரு வாலிபனுக்கு எப்படி உற்சாகம் இருக்கிறதோ அந்த மாதிரி இளமையில் ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்தில் தேவன் நம்ம குடிகொண்டு இருக்கிறார் என்ற அந்த அந்த வார்த்தை நாம் நேசிக்கும் பொழுது, அதை நம்பிக்கை கொள்ளும் பொழுது அந்த உற்சாகம் வருகிறது. இந்த தலைப்பில் நாம் பார்க்கிறோம், வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி செய்தார்கள் என்று. இந்த தலைப்பில் தேவன் நம்மை எப்படியெல்லாம் அவர் நம்மை வைத்து நம்மை எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஆகையால் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு வரணும். ஆகையால் தொடர்ந்து கேளுங்க. இந்த வாலிப வயத்திலுடைய அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுதான், இவங்க எப்படி இருந்தார்கள், எப்படி அவர்களுடைய வாழ்க்கை திறன் மாறிச்சு என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை போகும். இந்த 4 வாலிபருக்கு தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தால், தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ள ஆக்கினார். தேவன் பாருங்க, இந்த 4 வாலிபர்களை அவங்க ஒரு நாட்டில் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 4 வாலிபர்கள் உங்களுக்கு தெரியும். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, இந்த 4 பேர். அதாவது இவங்களை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது ராஜா சொல்கிறாரு, அவங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பி அவங்க எதுலேயுமே குறைஞ்சிடக்கூடாது, நம்ம சாப்பிட்ற போஜகத்தில் அவங்களும் சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் அவங்க சொல்லாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போஜனம், அதாவது திராட்சை ரசம்லாம் குடிக்கிற அந்த இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சும்மா பருப்பு சோறு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் அந்த வாலிபர்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இப்படி இருந்தனா நீங்கள் எப்படி நடக்கும், எப்படி நீங்கள் செயல்பட முடியும்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு யார் கட்டளையிட்டாரோ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தாங்க பிறகு பாருங்கள், 10 நாள் கழித்து எங்கள் சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் எப்படி எங்களுடைய முகவாகனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், அவங்களுடைய அதுக்கப்புறம் அவங்க சோதிக்கப்பட்டு என்ன நடக்கிறாங்கன்னா, அவங்களுடைய முகம் எப்படி பளிர்ச்சின்னு இருக்குது. அவங்கள விட எப்படி ராஜாவுக்கு கொடுக்குற மரியாதையோடு இருந்த அந்த மற்றவர்கள் எப்படி இருக்காங்க, அவங்கள விடையும் இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்காங்க. ஆனால் பார்த்தா என்ன, சும்மா பருப்பு சோறு சாப்பிட்டா தான் அப்படி தான் செஞ்சாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை இருந்தது. தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த உடனே அவனுக்கு என்ன நடக்கு பாருங்க, அந்த வாலிபர்களுக்கு அவங்களுக்கு என்ன ஞானத்திலையும் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியமும் இதெல்லாம் கொடுத்தாரு. பாருங்கள், இதெல்லாம் ஒரு கிருபை பாருங்கள். சாமர்த்தியமாக இருக்கிறது, ஞானமாக இருக்கிறது, அறிவோடு பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம். தேவன் ஏன் இந்த தேடி இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், எப்படி அவர்கள் அந்த மற்றவர்கள் அந்த உலகம் சார்ந்த விதத்தை விட்டு தேவன்தான் எங்களுக்குன்னு சொல்லி அவர்கள் முழு உள்ளத்தை அவர்கள் தேவனுக்கு கொடுத்தார்கள். இல்லை, நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கள், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவன் கிருபை இருக்குன்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், பருப்பு சோறு தான் சாப்பிட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், தேவன் அதுக்கு மேலே அவருடைய கரம் இருந்திருக்கு இல்லையா? ஆகையால் உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கரம் நீங்கள் எந்த இதில் இருந்தாலும் சரி தான், ஒரு மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், எதில் இருந்தாலும் உங்களுடைய வீட்டினுடைய பொருட்கள், உங்களுடைய உணவு எல்லாம் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக நீங்கள் எந்த செலவு சொல்லுங்கள், இதை சாப்பிட்டா தான் சத்து, அதை சாப்பிட்டா சத்துன்னு. தேவனுடைய கிருபை உங்கள் உள்ளத்தில் இருந்தால் உங்கள் சரீரத்துக்கு எந்த ஒரு நோயும் வராது. உங்களுக்கு எல்லா விதத்திலுமே தேவன் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் அவர் கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தானியேலுக்கு அதை விடையும் மேலான ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. தரிசனத்தைங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுன்னா அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு திறமை. இது எதுக்கு எது. ஆனால் நிறைய பேர் பாருங்கள், நமக்கூட எல்லா மனுஷனுக்குள்ளே ஒரு சொப்பனம் வரும், எதையோ வரும். ஆனாலும் அதுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஆனால் அதுக்கு அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் அவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் அந்த அபிஷேகம் கிடைக்கும். ஏனென்றால் தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தருகிறார். இதையெல்லாம் நான் உனக்கு தருகிறேன், நீ செய்ய வேண்டியது உலக பிரகாரமாக போகாமல் என்னை நீ சார்ந்திருக்கும் பொழுது
உனக்கு எல்லா விதத்திலும் எப்படி இந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமோ அதே போல உனக்கும் நான் தருவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் வாலிபர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ, நான் இப்படி இருக்கனே, நான் என்ன செய்ய, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தை வேற எங்கும் சிதறடிக்காமல் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும்போது இந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். எந்த அபிஷேகம்? அறிவு, ஞானம், சாமர்த்தியம். நீங்கள் சொப்பனம் கண்டீங்கன்னா அதற்கான பதில்கள் உங்களுக்குள்ளே ஒரு 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 அற்புதத்தை வைக்கிறார். அதாவது எல்லாராலும் முடியாதை உங்களுக்கு செய்ய குடிக்கிற ஒரு திறமையை அவர் உங்களுக்குள்ள வச்சுறார். இப்படி தான் அவர் உங்களை தேடி வந்து வார்த்தைகளோட வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதான் நான் முதல்ல சொன்னேன், வாலிபன் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு உலக பிரகாரமாக கொடுக்காமல் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவனுக்கு என்ன பலனை கொடுக்கிறார்? அறிவு, ஞானம், சாமர்த்தியம், இதையெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் போல கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கும் அதே ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். தொடர்ந்து நாம் இதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் எப்படி நம்மை தேடி வருகிறார். ஆகையால் தொடர்ந்து நீங்கள் கேட்குறீங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. நம்முடைய சேனலில் பல தலைப்பில் இருக்குது. ஆகையால் தொடர்ந்து அதை பாருங்கள். பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகளும். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே உலாவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.